அது ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தோட நுழைவாயிலேயே ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அந்த ஊரை காவல் காப்பாராம். ஒரு வாலிபன் குதிரையில வந்து இந்த ஊர் எப்படின்னு விசாரிச்சானா. ஏன் கேக்குற தம்பி, இந்த ஊருக்கு குடி வர போறியான்னப்ப, ஆமா, நான் முன்னாடி இருந்த ஊரு ரொம்ப மோசங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுவாங்க, எப்படா ஊரை விட்டு வரலான்னு இருக்கேன். நீ வேற தம்பி, உங்க ஊரை விட இந்த ஊரு ரொம்ப மோசம். ஜாதி சண்டை, கலவரம், பொறாம, போட்டின்னு நிறைய இருக்கு. நீ ஏன் நிம்மதியை தேடி வர? அதுக்கு உன்னோட ஊரே சிறந்ததுன்னு வழி அனுப்பி வச்சுட்டாராம். அந்த வழியா வந்த இன்னொருத்தன், ஐயா, இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். 2 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னானா. இந்த ஊருக்கு எதுக்கு வரீங்க, உங்க ஊர்லயே பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு, எங்க ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க, என் குடும்ப வறுமையில இருக்கு, சம்பாதிக்க வரேன், சம்பாதிச்சுட்டு திரும்ப என்னோட ஊருக்கே போயிடுவேன் கண் கலங்கியபடி சொன்னானா. இந்த ஊர்ல இருக்கவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால நீ வந்து வியாபாரம் பண்ணிக்கொண்டு கதவை திறந்து விட்டாராம். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருந்தவன், ஒருத்தருக்கு நல்லதுன்னு சொல்றீங்க, இன்னொருத்தருக்கு கெட்டதுன்னு சொல்றீங்களேன்னு கேட்டதுக்கு, இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நாம எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்மளை காட்டும்